அதிமுகவைச் சேர்ந்த இன்பதுரை ராதாபுரம் தொகுதியில் பெற்ற வெற்றி செல்லாது என்ற தீர்ப்புக்கு இடைக்கால தடையானது தற்பொழுது விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன். தற்பொழுது எதன் அடிப்படையில் இந்த இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரத்தையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். கடந்த 2016 ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டப்பேரவை பொதுத் தேர்தலின் போது திருநெல்வேலி மாவட்டத்தின் ராதாபுரம் தொகுதியில் அதிமுக சார்பில் இன்பதுரையும் திமுக சார்பில் அப்பாவும் நேருக்கு நேர் போட்டியிட்டனர். தேர்தல் முடிவுகள் வெளியான போது அதிமுகவின் இன்பதுரை வெறும் 49 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இருப்பினும் தபால் வாக்குகள் சில குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகளின் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடுகள் நடந்ததாக திமுக வேட்பாளர் அப்பாவு குற்றம் சாட்டி, குறிப்பாக தகுதி வாய்ந்த தபால் வாக்குகள் பல நிராகரிக்கப்பட்டதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கை தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் வாக்குகளை மறு எண்ணிக்கை செய்ய வேண்டும் என்றும் அப்பாவு கோரியிருந்தார். இந்த கோரிக்கையை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் தற்போது ராதாபுரம் தொகுதியின் தபால் வாக்குகள் சர்ச்சைக்குரிய வாக்குச்சாவடிகளின் வாக்குகள் பலத்த பாதுகாப்புடன் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள் கொண்டு வரப்பட்டு மறுவாக்கு எண்ணிக்கை செய்யப்பட்டு இந்த மறுவாக்கு எண்ணிக்கை தொடர்பான முடிவுகள் கடந்த ஜூன் 3ஆம் தேதி ஒரு தீர்ப்பாக சென்னை உயர்நீதிமன்றம் கூறியது. அதில் நீதிமன்ற மேற்பார்வையில் நடத்தப்பட்ட மறுவாக்கு எண்ணிக்கையின் முடிவில் திமுக வேட்பாளர் அப்பா உண்மையில் 104 வாக்குகள் வித்தியாசத்தில் இன்பதுரையோட கூடுதல் வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளதாகவும் தகுந்த ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டுள்ளதால் இதன் அடிப்படையில் 2016 ஆண்டிலிருந்து அந்த தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட இன்பதுரையின் வெற்றி என்பது சட்டப்படி செல்லாது என்றும் 2016 ஆண்டு தொடங்கி 21ஆம் ஆண்டு வரை 5 ஆண்டுகள் காலத்திற்குரிய முன்னாள் எம்எல்ஏ ஓய்வூதியம், மருத்துவ சலுகைகள் உள்ளிட்ட பிற சலுகைகளை இன்பதுரை சட்டப்பூர்வமாக உரிமை கோர முடியாது என்று தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்புக்கு எதிராகத்தான் உச்சநீதிமன்றத்தில் இன்பதுரை சார்பில் ஒரு மேல்முறையீடு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பி.வி. நாகரத்னா, ஆர். மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இன்பதுரை சார்பில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி ஆஜராகி இந்த வழக்கு ஒரு தேர்தல் முறைகேடு வழக்கு அல்ல, உச்சநீதிமன்றத்திற்கு அறிவுரை சொல்லும் வகையில் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு என்பது இருக்கிறது, இந்த உத்தரவை இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று வாதிட்டார். இந்த வாதத்தை ஏற்ற உச்சநீதிமன்றம் 2016 ஆண்டு ராதாபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் இன்பதுரை பெற்ற வெற்றி செல்லாது என்ற உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் தற்போது இடைக்கால தடை விதித்திருப்பதுடன் இன்பதுரையின் மேல்முறையீடு மனுவுக்கு பதிலளிக்கவும் அப்பாவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நன்றி வெங்கடேசன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.